தேர்வு தேதியை மத்திய அரசு நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும் என கனிமொழி எம்பி வலியுறுத்தியுள்ளார். சென்னையிலிருந்து டெல்லி செல்ல சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த கனிமொழி எம்பி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான CA தேர்வை பொங்கல் திருநாளன்று வைத்திருப்பது பாஜக ஆட்சி தமிழக மக்களின் உணர்வோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்புவோம் என்று தெரிவித்தார். இன்று மறுபடியும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. CA எக்ஸாம்ஸோட ப்ரிலிமினரி பொங்கல் அன்று நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய CA எக்ஸாம்ஸ் அந்த மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. அதனால் நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கத்தால் அறிவுறுத்தி அந்த தேதியை மாற்ற முடியும். ஆனால் அதை கூட செய்ய முன்வராத பிஜேபி ஆட்சி தமிழக மக்களின் உணர்வுகளோடு விளையாடி கொண்டிருக்கிறது. திருச்சியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்டர் மீடியனில் உள்ள மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள கக்கன் காலனி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் தினேஷ். இவருக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு மஞ்சு என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் மஞ்சுவிற்கு வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடந்துள்ளது. இந்நிலையில் தினேஷ் நேற்று இரவு திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியனை தாண்டி கடப்பதற்காக முயன்ற பொழுது சென்டர் மீடியன் நடுவே உள்ள மின்கம்பத்தில் கை வைத்துள்ளார். மின்சாரம் பராமரிப்பின்றி காணப்பட்டதால் மின்சாரம் தாக்கி தினேஷ் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து திருவெரும்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மோர்தான அணையை சுற்றுலா தலமாக்க வருகின்ற பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் வேலூர் மாவட்ட இளைஞரணி சார்பில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், குடியாத்தம் அருகே உள்ள மோர்தான அணையை சுற்றுலா தலமாக்க வருகின்ற பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவோம் என்றும் இதை செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை என்றும் தெரிவித்தார். ஊத்தங்கரை அருகே சிங்காரப்பேட்டையில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற கூலி தொழிலாளி மீது சொகுசு கார் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் பதிக்குமார். கூலி தொழிலாளியான இவர் நெடுஞ்சாலை அருகே மாடு மேய்த்துவிட்டு சாலையை கடக்கும் பொழுது திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூர் நோக்கி சென்று சொகுசு கார் ஒன்று மோதியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் போக்குவரத்து விதிமுறை போர்டுகள் ஏதும் இல்லாத காரணத்தினால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறி சாலை மறியல் செய்தனர். மேலும் காரில் பயணித்த விருத்தாசலம் அருகே குட்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி உட்பட குடும்பத்தினர் 4 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த 4 பேரை போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பண மோசடியில் ஈடுபட்ட தொகுப்பூதிய பணியாளர் உட்பட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்ட படிப்பு மையங்கள் 4 மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு தனியார் படிப்பு மையங்கள் செலுத்திய கட்டணம் குறித்து ஆய்வில் விடுமுறை நாளான காந்தி ஜெயந்தியில் கட்டணம் செலுத்திய வங்கிச் சலான்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து அப்போதைய பொறுப்பு பதிவாளர் பாலகுருநாதன் கொடுத்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் தொலைநிலை கல்வி நிறுவன கட்டண பிரிவில் கூடுதல் பொறுப்பாக வேலை செய்த வேதியியல் துறை தொகுப்பூதிய பணியாளர் சீனிவாசன், தனியார் கல்வி மைய ஒருங்கிணைப்பாளர்கள் தருமபுரி மாதையன், திருச்செங்கோடு கோபாலகிருஷ்ணன், ஈரோடு கொற்றவேல் ஆகியோர் போலி வங்கிச் சலான்கள் மூலம் 19,23,945 ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இவர்கள் 4 பேர் மீதும் மோசடி, ஏமாற்றுதல் உட்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தனது தாய் தந்தை தினந்தோறும் சண்டையிட்டுக் கொள்வது அவமானமாக உள்ளதாகவும் இனிமேலாவது திருந்துங்கள் என மகன் கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி ஜான்பால் நகரை சேர்ந்தவர் வினோத். இட்லி கடை நடத்தி வரும் இவருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் மூத்த மகன் சஞ்சய் நேற்று இரவு தூக்கிட்டுள்ளார். அப்போது அவரது தம்பி அறைக்குள் சென்று பார்த்தபோது அவரது அண்ணன் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அலறியுள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சஞ்சய் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முதலையார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சஞ்சய் தனது பெற்றோருக்கு எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதம் சிக்கியது. அந்த கடிதத்தில் அவரது தந்தை வினோத் குடிப்பழக்கத்தால் அவரது அம்மாவிடம் தெருவிலேயே தினம்தோறும் சண்டை போட்டுக் கொள்வது அவமானமாக இருப்பதாகவும், இனிமேலாவது திருந்துங்கள், நீங்கள் ஒற்றுமையாக வாழ்வதை நான் பார்க்க முடியாது என உருக்கமாக எழுதியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.